வணக்கம். உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். சின்ன விஷயம், நாம் யார், நான் பேசுகிற மொழி எவ்வளோ பெரிய பழமையான மொழிக்கு இருக்குது, இது எப்படி தோன்றியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போமா? கொஞ்சம் வேகமாகவே சொல்கிறேன் உங்களுக்காக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலங்கள், இதுதான் 5 திணைகள். இந்த திணையிலிருந்து தான் தமிழர்கள் உலகம் முழுக்க பரிணாம வளர்ச்சி பெற்றுக்காங்கிறத பார்க்குறாங்க. அப்போ மலை சார்ந்த இடமும், காடு சார்ந்த இடமும், வயல் சார்ந்த இடமும், கடலும் சார்ந்த இடமும், மணலும் சார்ந்த இடமும், இதுதான் இந்த மக்களுடைய 5 தினங்களில் ஒரு இனக்குழு அடிப்படையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மக்களுடைய எப்படி இருந்திருக்காங்கன்னா, மலையில் இருக்கக்கூடிய மக்கள் குறவன் குறத்தீர் என்று அழைக்கப்பட்டாங்க. காட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஆயர் ஆட்சியர் என்று அழைக்கப்பட்டாங்க. மருதத்தில் இருக்கக்கூடிய மக்களை உழவன் உளத்தீர் என்று அழைக்கப்பட்டாங்க. நெய்தல் இருக்கக்கூடிய மக்களை பரவன் பரத்தீர் என்று அழைக்கப்பட்டாங்க. பாலையில் இருக்கக்கூடிய மக்களை கல்வன் கள்ளத்தீர் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட குலதொழிலை நீங்கள் பார்த்துக்கோங்க. மலையில் இருக்கிறவன் வேட்டையாடுறான், கீழே இருக்கிறவன் ஆடு மாடு மேய்க்கிறான், அதுக்கு கீழே இருக்கிறவன் விவசாயம் பண்ணுறான், அதுக்கு கீழே இருக்கிறவன் மீன் பிடிக்கிறான், அதுக்கு கீழே இருக்கிறவன் கொள்ளையடிக்கிறான். ஐயோ, கொள்ளையடிக்கிறேன்னா தப்பாக சொல்லாதீங்க, தப்பாக நான் சொல்லலை. அந்த மணல் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறவனை பிடிங்கி இல்லாத மக்களுக்கு கொடுப்பான். அதுதான் உங்களோட குலதொழில். அப்போ அந்த மக்கள் கும்பிட்ட சாமி என்ன குலசாமிகளா, அவருக்கு நின்ற தெய்வங்களா யார் வாங்கிருக்கலாம்? மலையில் இருக்கக்கூடிய மக்கள் முருகனை வழங்கியிருக்காங்க. காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மாயோனை வழங்கியிருக்காங்க. மருதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்திரனை வழங்கியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நெய்தல் மக்கள் வருணனை வழங்கியிருக்காங்க. பாலை மக்கள் கொற்றவை வழங்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழருடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த 5 திணைகள் இருக்குது. இந்த 5 திணைகளுடைய இனக்குழு அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழர் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்று போயிருக்காங்க. இதை நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆனால் தமிழர் நிலத்தில் தமிழருடைய மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்கியது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை. இந்த திணைகள் கிடையவே கிடையாது. இந்த திணைகள் ஒரு பெரும் பேரரசாகவும் இல்லை, அது ஒரு சிற்றரசர்களாகவும் ஒரு திணை இனக்குழுவாக தான் அது இருந்தது. ஆனால் பெரிய பேரரசை உருவாக்கியது யாருன்னா மருத நிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பெரும் பேரரசை உருவாக்கினா. மருதம் தான் முல்லையை உள்வாங்கி கொண்டது, மருதம் தான் நெய்தலை உள்வாங்கி கொண்டது, மருதம் தான் குறிஞ்சியை உள்வாங்கி கொண்டது. அப்போ மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் விவசாயத்திற்கும் நாகரிக வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவுக்கு அறிவியல் வளர்ச்சிக்கும் வித்திட்ட மக்கள். அதுக்காக மற்ற திணைகள்லாம் நாகரிக வளர்ச்சியோ விவசாய வளர்ச்சியோ பெரிய அறிவியல் ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் 5 திணைகளை உருவாக்கி ஒரு திணையாக ஆக்கி ஒரு பெரிய பேரரசை கட்டி நிறுவியவன் யாருன்னா சோழர்களோ சேரர்களோ அல்ல. முதல் மன்னன் தமிழர்களுக்கு பெரும் பேரரசு பாண்டிய பேரரசு மட்டும்தான். இந்த பாண்டிய பேரரசு தான் உலகம் முழுக்க ஒரு பெரிய பேரரசை நிறுவி ஒரு கப்பல் படையும் உருவாகிச்சு. நமக்கு அதுக்கு பின்னாடி தான் சோழர்கள் வந்தாங்க. அதாவது அப்ப 8 அடி பாஞ்சா அவனோட புள்ள 18 அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வரலாறு. பாண்டிய பேரரசனுடைய மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சியை பெற்று அங்கிருந்து ஒரு அண்ணன் தம்பியா வெளியே போனவன் தான் சோழர்கள். சோழம் என்பது ஒரு திசை, பாண்டியம் என்பது வேளாண்மை சொல்ல குறிக்கிறது. இதுதான் நடைமுறையா தமிழர் நிலத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் தொல்காப்பியர்னு சொல்லியிருக்காரு, தொல்கபிலர்னு சொல்லியிருக்காரு, பின்னாடி திருவள்ளுவர்னு சொல்லியிருக்காரு, சிலப்பதிகாரத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. இதைத்தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். ஆக என்னடா அது எவ்வளோ ஏதோ கதை சொல்றான், இவன் என்னடா வேகமாக சொல்லிட்டு போடா அப்படின்னு என்ன நிறைய பேர் திட்டுவீங்க. நான் வேகமாக போறவனுக்கு வேகமாக இந்த விஷயத்தை கடந்து போறவனுக்கு நான் அதை சொல்ல வரல. நின்று நிதானமாக என்னோட இனக்குழு எப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆகி எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றுங்கிறத ஒரு 3 நிமிஷமோ ஒரு 4 நிமிஷம் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழர் நிலத்தில் தமிழருடைய மொழியும் பழமையானது, தமிழுடைய பாரம்பரியமும் பழமையானது, தமிழுடைய பண்பாடும் பழமையானது. ஆகவே தமிழை நேசி, தமிழை சுவாசி, தமிழை யாசி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.